வயிற்றுக்குள் மறைத்து 14.2 கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் போதைப் பொருள் கடத்திய பெண் பயணியை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். எத்தியோப்பியா நாட்டின் தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் சென்னை வந்தது. அதில் வந்த பெண் பயணி ஒருவர் சுங்க சோதனை முடித்து வெளியே வந்தார். அவர் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்தது. அவரிடம் விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதில் தந்துள்ளார். பயணம் குறித்து கேட்டதற்கு சுற்றுலா வந்துள்ளதாகவும் நண்பர் ஒருவருடன் இங்கு தங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அவரது உடைமைகளை சோதித்து பார்த்ததில் சந்தேகிக்கும்படி எதுவும் இல்லை. அதிகாரிகள் சந்தேகப்படுவதை அறிந்ததும் அந்த பெண் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டது போன்று நடித்தார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வயிற்று பகுதியை ஸ்கேன் செய்து பார்த்தனர். அதில் வயிற்றுக்குள் பெரிய அளவிலான கேப்சூல் வடிவ மாத்திரைகள் இருந்துள்ளன. இதையடுத்து அவரை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு 4 நாட்கள் அனுமதித்து வயிற்றுக்குள் இருந்த மாத்திரைகளை வெளியே எடுத்தனர். 1.24 கிலோ எடையில் 90 மாத்திரைகள் இருந்துள்ளன. அவற்றை சோதனை செய்ததில் கொகைன் போதைப் பொருள் என்பது தெரியவந்துள்ளது. அதன் சர்வதேச மதிப்பு 14.2 கோடி ரூபாய் என்பதும் தெரியவந்துள்ளது. அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செம்மண் அள்ளிய விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது தொடர்பாக வனத்துறை அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். அவரிடம் சில கேள்விகளுக்கு விளக்கம் கேட்கப்பட்டு எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கருணை அடிப்படையில் பணி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சென்னையில் 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் கிடைப்பதுடன் வாகன இருப்பிடத்தை அறியும் வகையில் வரைபட இணைப்புடன் கூடிய வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. தற்போது சென்னையில் 8 நிமிடங்களிலும் மற்ற மாவட்டங்களில் 13 நிமிடங்கள் என்ற அளவில் 108 ஆம்புலன்ஸ் சேவை கிடைத்து வருகிறது. இந்த நிமிடங்களை மேலும் குறைக்கும் வகையில் வரைபடத்துடன் கூடிய இணைப்பு வசதியை 108 ஆம்புலன்ஸ் சேவை ஏற்படுத்த உள்ளது. இந்த சேவையை பயன்படுத்துவோர் வாகனத்தின் இருப்பிடத்தை அறிவதுடன் தங்கள் இருப்பிடத்தையும் துல்லியமாக தெரிவிக்கும் வகையில் மேப்புடன் கூடிய இணைப்பு வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. ஒருவர் 108 சேவையை தொடர்பு கொண்டதும் அவரது மொபைல் எண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட ஓட்டுநர் தொடர்பு எண், வரைபட இணைப்புடன் குறுஞ்செய்தி அனுப்பப்படும். பயனாளி தங்கள் இருப்பிட மேப்பை அதில் பகிரும் வசதி ஏற்படுத்தப்படுவதால் ஆம்புலன்ஸ் விரைவாக சம்பவ இடத்தை அடைய உதவியாக இருக்கும். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி பெற்று தமிழக அரசின் ஒப்புதலுடன் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பருவமழை முடிந்ததும் மணல் குவாரிகளை திறக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் அவற்றை கண்காணிக்கும் பொறுப்பை வேறு அதிகாரிக்கு மாற்றி நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக செயல்படுத்தப்படும் 2ஆம் கட்ட பெருந்திட்ட வரைவு பணிகளை விரைந்து நிறைவேற்றுவது குறித்து அதிகாரிகளுடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். இந்த திட்டம் பக்தர்களுக்கான தங்கும் அறைகள், பொருட்கள் பாதுகாப்பு அறை, உணவகங்கள், பூங்காக்கள், முடி காணிக்கை மண்டபம், நீரூற்றுகள், சிறுவர் பொழுதுபோக்கு பூங்கா, முருகனின் பெருமைகளை பறைசாற்றும் ஆன்மீக அருங்காட்சியகம், கலையரங்கம், வாகனங்கள் நிறுத்துமிடம் போன்ற வசதிகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும். நாம் எதையும் செய்யாமல் இயற்கை பேரிடர் மீது பழி போடுவதில் அர்த்தமில்லை. இயற்கையோடு ஒன்றி வாழ்வதை தவிர வேறு வழியில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். அகவிலைப்படி உயர்வு வழங்க கோரி போக்குவரத்து ஓய்வூதியர்கள் பல்லவன் இல்லம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு மேலாக மறுக்கப்படும் அகவிலைப்படி உயர்வை வழங்க கோரி சென்னை பல்லவன் இல்லம் முன்பு அரை நிர்வாண போராட்டம் நடைபெறும் என்று அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் பல்லவன் இல்லம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே சில ஓய்வூதியர்கள் மேலாடையை களைய முயன்றதால் போலீசாருக்கும் ஓய்வூதியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கிடையே நீண்ட நேரமாகியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அதிகாரிகள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் மேலாடையை களைந்து சாலையை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் ஆர். கமலக்கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார்.
அமித்ஷாவின் கருத்துக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் பதிலடி கொடுத்துள்ளார். மருத்துவத்துறையில் அதிக அளவிலான பெண்கள் ஈடுபட்டு வருவது அவர்களது குறிப்பிடத்தக்க சேவையும் இந்தியா வளர்ந்த சமூகமாக உருவெடுத்து வருவதையும் நிரூபிக்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பாஜகவின் புதிய தேசிய தலைவர் வரும் பிப்ரவரி மாதம் தேர்வு செய்யப்படுவர் என்று அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பாஜக தேசிய தலைவராக கடந்த 2020ஆம் ஆண்டு ஜே.பி. நட்டா தேர்வு செய்யப்பட்டார். பாஜக தலைவர் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் என்ற போதும் 2024 மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு அவருக்கு பதவி நீட்டிப்பு அளிக்கப்பட்டது. பாஜக கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் ஜே.பி. நட்டா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார். பாஜகவில் ஒருவருக்கு ஒரு பதவி என்ற கொள்கை கடைபிடிக்கப்படுவதால் கட்சிக்கு புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் பிப்ரவரியில் புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.